வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். குடும்பத்துக்குள்ள கணவன், மனைவி சண்டை சச்சரவு குடும்பத்தில சில குடும்பத்தில அது நடக்கும். அது எதனாலன்னு பார்த்தா, பிள்ளைகள் வீட்டுக்குள்ளார சொல்ல பேச்சு கேட்காம, அவங்க தவறான பழக்கத்துக்கு ஆளாகி, வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு, அவங்க அம்மா, அப்பா பேச்சு கேட்காம இருக்கிறதுனால கூட குடும்பத்தில கணவன், மனைவிக்கு சண்டைகள் வரும். அப்படி இல்லன்னா, கணவராகப்பட்டவரு சில தவறுதலான பழக்கங்களுக்கு ஆளாகி, வீட்டுக்கு சம்பளம் குடுக்காம, சில காரணத்தினால அவர் குடும்பத்தில அடிக்கடி சண்டை சச்சரவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கும் இந்த குடும்பத்தில எந்த சண்டை சச்சரவு இல்லாத ஒற்றுமையா வாழ்றதுக்காக ஒரு பரிகார முறையும், ஒரு மந்திர முறையும் அது பத்தி தான் நம்ம பேச போறோம். இது என்னன்னா, இந்த தெய்வ சக்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான தெய்வ சக்தி. இந்த சக்தி யாரு பூஜை பண்றாங்களோ, அவங்களுக்கு இது அருள் புரியும். அது மட்டும் கிடையாது. என்ன காரணம் வச்சு, என்ன பிரச்சனைக்காக பூஜை பண்றாங்கன்னு சொல்றாங்களோ அந்த தேவதை கிட்ட, அது கச்சிதமா செஞ்சு குடுக்கும். அந்த தேவதையோட சக்தி அது. அப்படி இருக்கக்கூடிய தேவதைய பூஜை பண்றதுக்கு வீட்டுக்குள்ளார பண்ணலாமா? வெளிய பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதனால வீட்டுக்குள்ளார பண்ணலாம். இது பேர் என்ன? வீட்டு வாசல்ல 2 விளக்கு வைக்கணும். நெய் ஊத்தி விளக்கு வைக்கணும். சாயங்காலம் சாயங்காலம் அதாவது 6 மணிக்கு மேல நீங்க வீட்டு வாசல்ல 2 விளக்கு ஏத்தணும். அதுக்கு பிறகு உங்க வீட்டுல பூஜை ரூம்ல உங்க என்ன குலதெய்வத்தையோ, இல்ல எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குறீங்களோ, நீங்க அந்த தெய்வத்துக்கு ஒரு வத்தி கொளுத்தணும். கொளுத்தின பிற்பாடு, நீங்க நீங்க நான் குடுக்குற மந்திரத்தையும், நான் குடுக்குற பூஜை முறையும் நீங்க செய்யணும். அது என்ன மாரி ஒரு பூஜை முறைன்னு பார்த்தோன்னா, அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ சக்தி. மகாகாளியோட பூஜை முறை. அந்த காளி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம்ன்றதுனால, எப்படிப்பட்டவங்கள அடக்கி ஆளக்கூடிய தெய்வம் அது. அந்த குடும்ப தலைவியோ, இல்ல தலைவரோ இந்த பூஜை பண்ணும்போது, அவங்க சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அவங்க சொல்லுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்க சொல்லுக்கு எல்லாரும் மரியாதை குடுப்பாங்க. அவங்க சொல்லுபடி நடந்துப்பாங்க. அந்த குடும்பத்தில இருக்கிற எல்லா மக்களும். இந்த பூஜை பண்றவங்களுக்கு இந்த காளிகாம்மா மகா காளி இந்த அருள் குடுப்பாங்க. அந்த காளி மந்திரத்த படிக்கக்கூடிய முறையும், அந்த காளி மந்திரத்தோட எந்திர முறையும், அத பூஜை பண்ண முறையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள சொல்ல முடியாத காரணங்கள் என்னன்னா, இது எவ்வளோ நேரம் தான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, என்னால அது விவரிச்சு சொல்ல முடியல. இருந்தாலும் தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்கும்போது, உங்களோட WhatsApp நம்பருக்கு அந்த பூஜை முறையும், அந்த மந்திரமும், எந்திரமும் உங்களுக்கு WhatsApp மூலம் அனுப்பப்படும். அது நீங்க அதில என்ன சொல்லி பூஜை முறைகள் குடுத்துருக்கோமோ, அதன்படி செஞ்சு நீங்க பலன் அடையலாம். இது கை கண்டது, ரொம்ப பழக்கத்துல இருக்கிறது. இந்த முறை செஞ்சுட்டு, உங்க குடும்பத்தினர எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஸ்ரீ இறைவன வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ல ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.